வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு 10th பொருளாதாரத்துல இருந்து ஒரு 25 கொஸ்டின் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவில் முதல் முறையாக வருமான வரியை அறிமுகப்படுத்திய வருடம் 1860. இந்தியாவில் முதல் முறையாக வருமான வரியை அறிமுகப்படுத்திய வருடம் 1860. ஆலய வளாகத்தில் மட்டுமே சந்தித்து வர்த்தகத்தை மேற்கொண்ட வர்த்தக குழுவினர் ஆலய வளாகத்தில் மட்டுமே சந்தித்து வர்த்தகத்தை மேற்கொண்ட வர்த்தக குழுவினர் யார் அப்படின்னா தொகாரஸ் கோவாரஸ். தொழில்துறை மாவட்டம் என்ற கருத்து யாருடையது? மார்சல். தொழில்துறை மாவட்டம் என்ற கருத்து யாருடையது? மார்சல். புதிய விவசாய கொள்கை மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட ஆண்டு. புதிய விவசாய கொள்கை மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2018. விவசாய பண்டங்கள் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது பெரிய நாடு? விவசாய பண்டங்கள் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது பெரிய நாடு அப்படின்னா 2வது பெரிய நாடு. வாஸ்கோடகாமாவின் 2வது பயணம் எப்போதுனா 1502. வாஸ்கோடகாமாவின் 2வது பயணம் 1502ஆம் ஆண்டில். ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் 2016 ஜனவரி 16. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் 2016 ஜனவரி 16ல. மீன்பிடித்தல், சுரங்கங்கள், கால்நடை பண்ணைகள் எந்த துறையின் கீழ் வரும் அப்படின்னா முதன்மை துறையின் கீழ் வரும். உலகமயமாக்கல் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் தியோடர் லெவிட். அதாவது உலகமயமாக்கல் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் தியோடர் லெவிட். கருப்பு பணம் தோன்றுவதற்கு மிக முக்கியமான பங்கு வகிப்பது. கருப்பு பணம் தோன்றுவதற்கு மிக முக்கியமான பங்கு வகிப்பது தொழில்துறை. சர்க்கரை, காகிதம், சணல் ஆகியவை எந்த துறையின் கீழ் வரும்? 2ஆம் துறை. சர்க்கரை, காகிதம், சணல் ஆகியவை எந்த துறையின் கீழ் வரும்? 2ஆம் துறை. ஜிடிபி நவீன கருத்தை முதலில் உருவாக்கியவர் சைமன் குஸ்னட். அதாவது ஜிடிபி நவீன கருத்தை முதலில் உருவாக்கியவர் சைமன் குஸ்னட். வரி என்பது அரசிடம் இருந்த எந்தவித நேரடி நன்மையும் எதிர்பார்க்காமல் கட்டாயமாக செலுத்தும் செலுத்துகை என்றவர் செலிக்மேன். அதாவது வரி என்பது அரசிடமிருந்து எந்த வித நேரடி நன்மையும் எதிர்பார்க்காமல் கட்டாயமாக செலுத்தும் செலுத்துகை அப்படின்னு சொன்னவரு செலிக்மேன். தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் 1980. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் 1980. இந்தியாவில் வரி விதிப்பின் வேர்கள் எந்த காலத்தில் இருந்து பின்பற்றப்பட்டது அப்படின்னா அர்த்த சாஸ்திரம், அப்புறம் மனுஸ்மிருதி. மனித மேம்பாட்டு குறியீடு முஹப் உல் ஹிக் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1990. தனிநபர் வருமானத்தை பற்றி முதலாக கூறியவர் தாதாபாய் நவ்ரோஜி. தனிநபர் வருமானத்தை பற்றி முதலில் கூறியவர் தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவின் முக்கிய மறைமுக வரி அப்படின்னா ஜிஎஸ்டி சுங்க வரி. 1947 எத்தனை நாடுகள் கேட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? 23 நாடுகள். 1947 எத்தனை நாடுகள் கேட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது அப்படின்னா 23 நாடுகள். இந்தியா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உலகில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? இந்தியா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உலகில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது அப்படின்னா 6வது இடத்தில் உள்ளது. தென்னிந்தியாவில் வர்த்தகம் சோழர்கள் ஆதிக்கத்தில் இருந்து யாருடைய ஆதிக்கத்திற்கு மாறியது? பல்லவர்கள். தென்னிந்தியாவில் வர்த்தகம் சோழர்கள் ஆதிக்கத்திலிருந்து யாருடைய ஆதிக்கத்திற்கு மாறியது அப்படின்னா பல்லவர்கள் ஆதிக்கத்திற்கு. ஜிஎஸ்டி வரியை முதல் அமல்படுத்திய நாடு பிரான்ஸ். ஜிஎஸ்டி வரியை முதலில் அமல்படுத்திய நாடு பிரான்ஸ். ஸ்டாண்ட் இந்தியா திட்டம் 2016 ஏப்ரல் 5. தற்போது உலக வர்த்தக அமைப்பில் எத்தனை உறுப்பு உள்ளனர்? 164. தற்போது உலக வர்த்தக அமைப்பில் எத்தனை உறுப்புகள் உள்ளன அப்படின்னா 164. பாண்டிச்சேரி பிரெஞ்சின் தலைமையிடமாக மாறிய ஆண்டு 1701. பாண்டிச்சேரி பிரெஞ்சின் தலைமையிடமாக மாறிய ஆண்டு 1701. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.